அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம். ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். திருமணமான அடுத்த நிலை கேட்கறது என்னன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, 2 பேர்த்துக்கும் பொருத்தம் சேர்த்தனா வம்சம் தலைக்குமா, சில பேர் ஆம்பளை பையன் பிறக்குமா அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் பெண் குழந்தை பிறக்குமான்னு கேட்பாங்க, சில பேர் குழந்தை பிறக்குமான்னு கேட்பாங்க, சில பேர் ஆண் குழந்தையும் வேணும் பெண் குழந்தையும் வேணும் அந்த மாதிரியான ஜாதகமா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை அப்படிங்கிறது இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அதுக்கும் மேல பெண் குழந்தையும் பிறக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப 2 குழந்தைக்கான பாக்கியங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு மேல 2 குழந்தைக்கும் பாக்கியம் இருக்குதான்னு பார்த்துட்டாக்கா, அடுத்தது அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதான்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு விதி இருக்கு இல்லையா, அந்த விதியை முதல்ல பார்க்கணும். அப்புறம் ஆம்பளை பையன் இருக்குதா பட்டப்பிள்ளை இருக்குதா, அப்புறம் 2 குழந்தையுமே இருக்குதா அப்படிங்கறத அப்புறம் தான் பார்க்க முடியும். முதல்ல செட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிற ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் பாவ அதிபதி யாரு? புதன் தான் 5ஆம் பாவ அதிபதி. இந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவ அதிபதி புதன். அவர் என்னாரு? நீச்ச ராசியில போய் நீச்சமாயிட்டார். 5ஆம் பாவ அதிபதி நீச்ச ராசியில போய் நீச்சமாயிட்டார். லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி யாரு? செவ்வாய். அவரு ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப வரக்கூடிய கணவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயானவர் பாத்தீங்கன்னா கேட்டை 4ல நிக்கிறார். புதனுடைய நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல நிக்கிறார். அப்ப இந்த செவ்வாய்க்கு இந்த புதனானவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரேவதி 4ல் தான் அந்த புதன் நிக்கிறார். ரேவதி 4ல் அப்படின்னா புதன் நீச்சமாகிவிட்டா அப்படின்னு அர்த்தம். அதாவது ராசியிலும் நீச்சமாயிட்டாரு, நவாம்சத்திலையும் நீச்சமாயிட்டாரு. இப்போ இந்த 7ஆம் பாவ அதிபதி ஆகிய கணவன் ஸ்தானாதிபதி இருக்காரு, அவர் கேட்டை 4ல் நிற்கக்கூடிய காரணத்தினால் 5ஆம் பாவ அதிபதி சாரம் ஏறிய காரணத்தினால், ஏற்கனவே 5ஆம் பாவ அதிபதி நீச்ச பலனை தருவதால் அவர் சாரம் ஏறினால் வரக்கூடிய கணவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதுபோக புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11 மற்றும் 8ஆம் பாவ அதிபதியாக வரக்கூடியவர் அட்டமாதிபதியுடன் செவ்வாயுடன் கூடி, அட்டமாதிபதியாகிய குரு 11ஆம் பாவ அதிபதியாகிய குரு புத்திரக்காரகனாகிய குரு, அவரும் அந்த செவ்வாயுடன் கூடி கேட்டை 4ல் நிற்பாரேயானால் புத்திரக்காரகனும் குழந்தை பாக்கியத்தை தரமாட்டான், குருவும் தரமாட்டான், செவ்வாயும் தரமாட்டான், புதனும் தரமாட்டான். எனவே எப்படி குழந்தை பிறக்கும்? இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் சேர்ப்பது எப்படி? இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். நான் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன். உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்குமான பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வந்து ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்க்கலாம், அல்லது இந்த 64 விதிகளை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் உங்களுக்கு இறைவன் திறந்த நிலையிலே வைத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.